ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனைடெட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா தமிழக அரசு சார்பா புதுசா வெளியிட போற அன்புச்சோலை ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த திட்டம் என்ன? யாரெல்லாம் பயன்பெறலாம்? அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்புச்சோலை அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு புதிய இனிஷியேட்டிவா வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கங்க. டே டைம் கேர் சென்டர் மாரி வந்து செயல்படுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த டே டைம்ல அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் தரதுக்காக இது தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம சோசியல் ஆக்டிவிட்டீஸ், மெடிக்கல் செக்கப்ஸ், கவுன்சிலிங் அண்ட் சேஃப் என்விரான்மென்ட் ஃபார் ஓல்டு பீப்பிள் அப்படிங்கிற மெத்தட்ல இத கொண்டு வராங்கங்க. மெயின் ஆப்ஜெக்டிவ் இந்த ஸ்கீம் பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக அத ரெடியூஸ் பண்ணுங்க. அது இல்லாம அவங்களுக்கு டே டைம் சேஃப்டி அண்ட் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் செக்கப், கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் மெடிக்கல் செக்கப்லேருந்து எல்லாமே கிடைக்குங்க. கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். சோசியல் என்கேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்ப் ஒர்க்கிங் ஃபேமிலீஸ் ஹூ நீட் டே டைம் எல்டர் கேர் அப்படிங்கிற இடத்துல யாருக்காவது வந்து எல்டர் கேர் தேவைப்படுது, நிறைய ஃபேமிலீஸில் இருக்கிற மெம்பர்ஸ் தேவைப்படுதுன்னா, இந்த அன்புச்சோலை திட்டத்தில் அவங்க பயன்பெற முடியும். இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டி செஷன்ஸ்ல நெறைய குடுப்பாங்கங்க. ரீகிரியேஷனும் பண்ணுவாங்க. நெறைய புதிய புதிய ஆக்டிவிட்டீஸ் அதில குடுப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்த் ஸ்கிரீனிங், பிபி, சுகர் எல்லாமே வந்து ரெகுலரா செக்கப் பண்ணுவாங்க. பிசியோதெரபி செஷன்ஸும் அவங்களுக்கு அவைலபிள் படுதுன்னா, அத பண்ணிப்பாங்க. நியூட்ரிஷியன், ஸ்நாக்ஸ் ஆர் மீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுப்பாங்கங்க. கம்யூனிட்டி ஈவென்ட்ஸ், அவேர்னஸ் புரோகிராம்ஸும் இதன் மூலமா கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் தமிழ்நாட்ல இருக்காங்க அப்படின்னா, எனி சிட்டிசன்ஸ் வந்து லோக்கல் ஏரியால இருக்கிறவங்க, இத வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்டர் யாரெல்லாம் வந்து அலோனா இருக்காங்களோ, அவங்களுக்கு இதில வந்து பிரியாரிட்டி தராங்க. அது மட்டும் இல்லாம பீப்பிள் யாருக்கெல்லாம் டே டைம்ல ஒரு எல்டர் பீப்பிள்ஸுக்கு வந்து ஒரு சூப்பர்விஷன் தேவைப்படுது, ஒரு ஆக்டிவிட்டி தேவைப்படுதுங்கிற பட்சத்தில அவங்க இதில பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாம இதில என்ஜிஓ, வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குங்க. ரெஜிஸ்டர்டு என்ஜிஓ, ட்ரஸ்ட்டு, சொசைட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா, அவங்களும் இதில வாலண்டியரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இன் சோசியல் வெல்ஃபேர் ப்ரிஃபர்டா சொல்லியிருக்கிறாங்க. சமூக நலன் கருதி அவங்க நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஈவென்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல அவங்க இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து வில்லிங்கா இருக்கிற பர்சனும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கெப்பாசிட்டி டூ ஆப்பரேட் த சென்டர் ஆஸ் பர் த கவர்ன்மென்ட் கைட்லைன்ஸ் வந்து யாரெல்லாம் வில்லிங்கா இருக்காங்களோ, அவங்களும் இந்த அன்புச்சோலை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய ஆதார் இல்லாட்டி கவர்மெண்ட் எனி ஓட்டர் ஐடி இருந்தால் போதுங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். இல்லாட்டி அவைலபிள் இருக்கும்போது அதை கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அன்புச்சோலை திட்டத்தை தொடங்குறதுக்கான என்ஜிஓஸ்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட், சொசைட்டி, ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டீடு வந்து தேவைப்படுதுங்க. பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த ட்ரஸ்ட் மூலமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கிற ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் வேணும். ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஃபார் ரன்னிங் த சென்டர் வந்து அவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்க, இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ எல்லாருமே வந்து இந்த அன்புச்சோலை சென்டர்ஸை ரன் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல ஆஃபீஸ் இல்லாட்டி டிஎஸ்டபிள்யூ ஆஃபீஸ் வெப்சைட்டில் அன்புச்சோலை இஓஐ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸையும் ப்ராஜெக்ட் பிளானையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஒரு ஆப்ஷனை வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சென்டருக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அப்ரூவல் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லாட்டி ஃபேமிலிஸ் வந்து இந்த அன்புச்சோலை திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற அன்புச்சோலை சென்டர் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாங்க. அதற்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்கிற ஐடி ப்ரூஃபையும், ஃபோட்டோவையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த டைமிங்கில் இருப்பாங்க அப்படிங்கிற அவைலபிள் சர்வீசஸ் என்னலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் செக் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸுடைய வெப்சைட்டும் இருக்கும். அதுலேயும் பார்த்துக்கலாம். உங்களுடைய நியர்பையில் இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்து இல்லாட்டி முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லையும் நீங்கள் பற்றின அப்டேட்ஸை கேட்டுக்கலாங்க. என்ன நண்பர்களே, இந்த திட்டம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.